90s கிட்ஸ் கோலி விளையாட்டு. கோலி விளையாட்டு என்பது 90s கிட்ஸ் மட்டுமல்ல, தமிழர்களின் பல தலைமுறைகளாக விளையாடப்பட்ட பாரம்பரிய நாட்டுப்புற விளையாட்டுகளில் ஒன்றாகும். கோலி விளையாட்டின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. தமிழகத்தில் மண், கல் மற்றும் விதைகளை கொண்டு குழந்தைகள் விளையாடிய விளையாட்டுகள் பின்னர் கண்ணாடி கோலிகளாக வளர்ச்சி பெற்றன. கிராமங்களில் குழந்தைகள் பள்ளி முடிந்ததும் தெருக்களில், மைதானங்களில், மரத்தடியில் குழி தோண்டி கோலி விளையாடுவது வழக்கமாக இருந்தது. சங்க காலம் முதல் தமிழக மக்களின் வாழ்க்கையில் குழந்தைகளின் விளையாட்டுகள் முக்கிய இடம் பெற்றதாக இலக்கியங்களில் குறிப்பிட்டாலும், இன்று நாம் விளையாடும் கண்ணாடி கோலி விளையாட்டை அப்படியே விவரிக்கும் நேரடி ஆதாரங்கள் இல்லை. ஆனால் சிறு கற்கள், விதைகள் போன்றவற்றை பயன்படுத்திய குழந்தைகளின் விளையாட்டுகள் பழமையானவை என்பதில் ஆய்வாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆயிரத்தி 990 முதல் 2005 காலகட்டத்தில் கோலி விளையாட்டு உச்சத்தை எட்டியது. பள்ளி முடித்தவுடன் தெருவில் கோலி போட்டி, குழிகோலி, லைன் கோலி, அடிகோலி போன்ற பல விதிமுறைகள். வெற்றி பெற்றவர் தோற்றவரின் கோலிகளை வைத்துக் கொள்வது. 5, 10, 20, 50 கோலிகள் வைத்திருப்பது பெருமையாக கருதப்பட்டது. வண்ணமயமான கண்ணாடி கோலிகள் குழந்தைகளின் பொக்கிஷமாக இருந்தன. கோலி விளையாட்டு கற்றுத்தரும் திறன்கள் குறிவைத்து அடிக்கும் திறன், கண் கை ஒருங்கிணைப்பு, கவனிக்கும் திறன், நண்பர்களுடன் ஒற்றுமை, பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை. கண்ணாடி கோலிகள் உலகின் பல நாடுகளில் மார்பிள்ஸ் என்ற பெயரில் விளையாடப்படுகின்றன. ஆனால் தமிழகத்தில் தெரு, மண் மற்றும் குளிமுறை விதிகளுடன் விளையாடப்பட்ட கோலி விளையாட்டு தனித்துவமான நாட்டுப்புற கலாச்சார அனுபவமாக இருந்தது. கோலி விளையாட்டு என்பது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு அல்ல. அது 90s கிட்ஸ்களின் குழந்தை பருவ நினைவுகள், தமிழர் தெரு கலாச்சாரம் மற்றும் நண்பர்கள் உறவை உருவாக்கிய ஒரு மறக்க முடியாத பாரம்பரிய விளையாட்டு. இந்த விளையாட்டு சங்க காலத்திலேயே இதே வடிவில் இருந்தது என்று உறுதியாக கூறும் வரலாற்று ஆதாரங்கள் இல்லை. ஆனால் குழந்தைகள் சிறு கற்கள், விதைகள் போன்றவற்றை பயன்படுத்தி விளையாடிய பழமையான மரபிலிருந்து பின்னர் கண்ணாடி கோலி விளையாட்டு உருவாகி வளர்ந்ததாக பொதுவாக கருதப்படுகிறது.